வெளியே வருதா இல்லையா ஒன்னும் அப்பயும் சொல்ல மாட்டான். அந்த வைகோ ஆதரிச்சிருக்காரு. வைகோ என்ன, இந்த கோபாலுசாமின்னு ஒரு ஆள் இருக்கான்ல, மோடி அவர் துண்டா செஞ்சிருக்காரு எல்லாத்தையும், அதுக்காக மோடிக்கு நான் சல்யூட் போறேன் அப்படின்றாரு. ஏன் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாங்களா உனக்கு? வீச வேண்டியதை வீசினவனே கவ்வி பிடிக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆயிருக்கு. அறிவிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு வந்துகிட்டு நான் ஆதரிக்கிறேன் தூக்கி வீசியிருப்பாங்க. அந்த எலும்பு துண்டு மேல போய் கீழே வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, இவர் வாயில கவ்வி பிடிக்கிறதுக்கு. இப்ப என்ன நிலைமை? மோடி மத்திய அமைச்சர்களுக்கே தெரியாமல் மத்திய அமைச்சரவை கூடி கொண்டிருந்த நேரத்தில் 8 மணிக்கு வெளியே அறிவிச்சிருக்காருன்னா அவருடைய அந்த ஒரு உறுதியை நான் பாராட்டுகிறேன். ஆமாடா, நீ பக்கத்துல நின்று பார்த்த, நீனு பக்கத்துல நின்று அவன் அறிவிக்கிறப்ப நின்று பார்த்தியா? அப்ப இந்த வைகோ என்பவன் இந்த பிஜேபியினுடைய ஏஜெண்டா இருந்தவன், கொஞ்சம் திரிஞ்சு வந்த மாதிரி வந்தா மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்கி அவங்கள நாசப்படுத்தி விட்டான். கடைசியில இப்ப என்ன நிலைமை? பிஜேபிக்கு இப்ப பூஜா தூக்கக்கூடிய வேலையை இவன் செய்யறான் என்றால் அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமன்றதையும் பார்த்துக்கிறீங்க. கடைசியில ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை புரிஞ்சுட்டாங்க. என்ன வரலாற்று சாதனை தெரியுமா? அரசாங்கமே கள்ள நோட்டு அடிச்சு பார்த்திருக்கீங்களா?